ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான கஞ்சிங்க, அதுவும் பெண்களுக்கான ஒரு கஞ்சி செய்யலாங்க. கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை இப்போ வறுத்துக்கலாங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துடணுங்க. நல்லா வறுபட்டுச்சுங்க, நல்ல மணம் வருதுங்க. எடுத்துக்கலாம். இன்னும் இருக்கிற மீதியவும் இதே போலயே வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து வறுத்து எடுத்தாச்சுங்க. சூடு ஆறட்டுங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை சலிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் நரநரப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 மாதம் வரலையும் தாங்கும். இப்போ 2 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சுட்டேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி வந்து மிக்ஸி ஜாரை அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா கலந்துக்கலாங்க, கட்டி இல்லாமல். கலந்து வச்சாச்சுங்க. இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு 1.5 டம்ளர் வரலையும் தண்ணி வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இந்த கஞ்சிக்கு வெல்லம், கரும்பு சர்க்கரை இதாங்க சேர்க்கணும். அப்போ தான் முழு பலனும் கிடைக்கும். இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. அடி பிடிச்சிடக்கூடாதுங்க, சாப்பிட முடியாது. அடுப்பை குறைச்சி வச்சு கிண்டி விடுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த கஞ்சி பெண்கள் மென்சஸ் டைமில் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இதோட நட்ஸ் எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் எதுவும் சேர்க்கலை. கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.